செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா ஒரு பன்னீர் பொழிச்சது ரெசிபி பார்ப்போமா? கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பன்னீரை ஸ்லாப் மாதிரி கட் பண்ணிட்டு மேரினேஷனுக்கு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு, எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு கலந்து 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், நீட்டா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தக்காளி குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம், ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண பன்னீரை 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாழையில இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நான் வச்சிருக்கேன், அது ஆப்ஷனல் தான். டோஸ்ட் பண்ணி ஒரு டூத் பிக் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம 2 சைட் சிம்ல வச்சு 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க.